கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. 24ஆம் சங்கீதம் 3 முதல் 5 ஆகிய வசனங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கு, நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எதுல சிக்கி கொண்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர என்ன செய்யணும், தூங்கும் முன்பாக ஒரு சில நிமிடங்கள் நாம் வேதத்தை தியானிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? இப்போ நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவன் வேணும். நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னா இந்த பூமியிலே நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். யாரு நிலைத்திருப்பான், அது 2வது பாயிண்ட். அப்ப இந்த பூமியிலே நம்ம கிறிஸ்துக்குள் தேவனுடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்கும் போது கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது நமக்கு ஆசீர்வாதமும் உண்டு. 5ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஆசீர்வாதத்தையும் பெறுவான். அப்ப 5வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் பெறுவான். ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா 4 பாயிண்ட் இருக்கு. சிம்பிளா எல்லா ஜனங்களுக்கும் புரியுற மாதிரி அழகா எழுதப்பட்டிருக்கு. கைகளில் சுத்தம் உள்ளவன். கை சுத்தமா இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். 2வது, இருதயத்தில் மாசில்லாதவனும். இருதயம் சுத்தமா இருக்கணுமா? முதல்ல கை சுத்தம், 2வது இருதயம் சுத்தம், 3வது தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொய்யான காரியத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது ஆத்துமாவை. அது 3வது பாயிண்ட். 4வது பொய்யாய் ஆணையிடாமலும். இந்த 4 பாயிண்ட் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், நம்ம கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், முடிவில நமக்கு நித்திய ஜீவன் கிஃப்ட். நம்ம ஒரு 4 பாயிண்ட் யோசிக்கணும், நமக்கு 3 கிஃப்ட் இருக்கு. முதல்ல நம்ம தேவனோட வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் கிஃப்ட், முடிவில நித்திய ஜீவன். அப்ப இந்த பக்கம் ஒரு 3 பாயிண்ட் இருக்கு, அந்த பக்கம் ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. 4 பாயிண்ட் என்ன அப்படின்னா, கையில சுத்தம், இருதயத்துல சுத்தம், பொய்யான காரியத்துக்கு ஆத்மா விளக்கணும். 4வது ஒரு பாயிண்ட் இருக்கு, பொய்யாய் ஆணையிடக்கூடாது. இப்ப 4 பாயிண்ட் இருக்கு. இப்ப இரவு நேரத்திலே சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி, ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா கையில சுத்தம் இருக்கணுமா? கையில சுத்தம் இருக்கணும் அப்படின்னு நம்ம வாயில சொல்லியிருந்தோம். ஆனா 24 மணி நேரம் கையில சுத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதுல பல காரியங்கள் சிக்கிக்கொள்ளும். பல காரியங்கள் உண்டு. எப்படி அப்படின்னா, லஞ்சம் வாங்கவும் கூடாது, லஞ்சம் கொடுக்கவும் கூடாது. இது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம கையில இப்போ செல்போன் இருக்கு. நம்ம கையில செல்போன் இருக்கு. அந்த வேர்டை நீங்க நல்லா யோசிக்கணும். நம்ம கையில தான் செல்போன் இருக்கு. செல்போன் கையில இருக்கு.
அதுல நம்ம எதை பார்க்கிறோம், எதை நம்ம கையை வச்சு யூஸ் பண்றோம். ஏன்னா கையில சுத்தம் இருக்கணுமா. அப்ப நம்ம கையினால யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நம்ம யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்தாலே போதும். ஏன்னா ராத்திரி படுத்து தூங்க போறீங்க, ஒரு 2 மணி நேரம் படம் பார்த்துட்டு, ஒரு 1 மணி நேரம் நாடகம் பார்த்துட்டு, ஒரு 2 மணி நேரம் கேம் விளையாண்டுட்டு, அப்புறம் 2 மணி நேரம் தேவையில்லாத வீடியோ பார்த்துட்டு, அப்புறம் தேவையில்லாம 2 மணி நேரம் காதுலயே வச்சு அப்படியே தூக்கம் வர்ற மாதிரி யார்கிட்டயாவது பல மணி நேரம் பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் படுத்து தூங்கும்போது சின்ன ஜெபம் கேட்டுருமே. இந்த சின்ன ஜெபம் கேட்டால் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா அதுக்கு என் வாழ்க்கையில 24 மணி நேரம் எப்படி நான் செயல்படுகிறேன். நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றோம். இப்ப எல்லாருடைய கையில இருக்கு. இன்டர்நெட் 24 மணி நேரம் கரண்ட்டும் வேணும், பேட்டரியும் ஃபுல்லா இருக்கணும், நெட்டும் வரணும். 3மே தேவை. பேட்டரியும் தேவை, செல்போன்ல சார்ஜும் இருக்கணும், அதே நேரத்தில் இன்டர்நெட்டும் ஆன்லையும் இருக்கணும், நெட்டும் வரணும். அப்போதான் எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களும் ஆன்லைன் மூலியமா பார்க்க முடியும். இது ஒரு செல்போனுக்காக சொல்லப்பட்ட இப்போ நான் காரியம். ஸ்பிரிச்சுவல்ல 24 மணி நேரம் சுத்தமாகவும் இருக்கணுமா, கையிலையும் சுத்தம் இருக்கணுமா, இதயத்திலையும் சுத்தம் இருக்கணுமா, ஆத்மா பொய்யான காரியத்துக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளணுமா, பொய்யா ஆணையிடக்கூடாதான். இதை எத்தனை மணி நேரம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா 24 மணி நேரம் நம்ம ஃபாலோ பண்ணணும். 24 மணி நேரம் நம்ம ஃபாலோ பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் நம்ம நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளா இருக்கும். இன்னொரு பக்கம் சகலவிதமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சிம்பிளா அழகா புரியுற மாதிரி ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். கையில சுத்தம், இதயத்துல சுத்தம், ஆத்மா பொய்யான காரியத்துக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளணும், இன்னொன்னு பொய்யா ஆணையிடக்கூடாது. சில குடும்பத்திலே பார்த்திருக்கவே மாட்டாங்க, பார்த்த மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க, அதுவும் தப்பு தான். அடுத்தாப்புல இதயத்துல சுத்தமா இருக்கணுமா. இதயத்துல ஒரு அசுத்தத்துக்குள்ளேயோ, ஒரு அருவருப்புக்குள்ளேயோ, ஒரு தீட்டான காரியத்துக்குள்ளேயோ, ஒரு பொய்யான காரியத்துக்குள்ளேயோ, ஒரு மாயான காரியத்துக்குள்ளேயோ நம்ம போய் சிக்கி கொள்ளக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாடகம் பார்க்குறாங்க, இதெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க, இதயத்துக்கு கொண்டு போய். அப்ப இருதயம் தீட்டுப்பட்டுருது. இதயத்துக்குள்ள ஒரு அருவருப்பு உள்ள வந்துட்டு அப்படின்னா அவர் நைட்டு படுத்தா கெட்ட சொப்பனம் தான் வரும். நிறைய குடும்பத்துல இந்த கெட்ட சொப்பனம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பைபிள் பிரகாரம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மளோட வாழ்க்கை நம்ம நிதானமா யோசித்து பார்த்தால் நம்ம சிந்தனை, நம்ம இதயத்தினுடைய நினைவு, இதெல்லாம் எது பக்கம் போயிட்டு இருக்கோ அதுதான் நமக்கு சில நேரத்துல சொப்பனத்து மூலியமா வந்துடும். காலையில இருந்து ராத்திரி வரைய அநியாயமான காரியத்தை ஈடுபட்டுட்டு அருவருப்பான காரியத்துல வாழ்ந்துட்டு அசுத்தமா வாழ்ந்துட்டு அப்புறம் ராத்திரி தூங்கும்போது எது வரும், அந்த பேய் தான் வரும். ஒரு மனுஷன் 24 மணி நேரம் பரிசுத்தமா வாழ்ந்தால், நீதியை பின்பற்றினால், உண்மையா வாழ்ந்தால், பரிசுத்தமா வாழ்ந்தால், நேர்மையா வாழ்ந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில சொப்பனம் வித்தியாசமா இருக்கும், தரிசனம் வித்தியாசமா இருக்கும். முதல்ல ஒரு மனுஷன் ஆவியில இருக்கிறானா இல்ல மாம்சத்துல இருக்கிறானா இல்ல ஒரு அசுத்தமான ஒரு அருவருப்பான ஒரு பாவத்துக்குள்ள இருக்கிறானா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் சூப்பர் லைஃப் அழகா நமக்கு அன்னன்னைக்கு ஆவியான திட்டமா பேசிட்டு இருக்கு. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல நீங்க செய்தி கேட்டாலும் உங்க வீட்டுக்குள்ள உங்க கையில அழகா செல்போன் மூலியமா கரெக்டா மெசேஜ் வந்துடுது. கேட்கறதுக்கு ஒரு 20 நிமிஷம், அதை நீங்க தான் டயத்தை செட் பண்ணணும். ஏன்னா தேவையில்லாம உலகத்துல 1000 தேவையில்லாத காரியங்கள்லாம் டயத்தை செட் பண்றாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம நிதானமா எப்படி வாழ்றோம், என்ன செய்யறோம் எல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் தூங்கும் முன்பாக ஒரு சின்ன ஜெபம், வேத தியானம். அப்ப வேத தியானம் உங்களோட வாழ்க்கையிலே பிரயோஜனமா இருக்கா? இரவு நேரத்திலே நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு தேட உங்களுக்கு இந்த செய்தி கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, இரவு நேரத்துல தூங்கும் முன்பா சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் கர்த்தருடைய ஆவியான பேசி கொண்டிருக்கிறார்.
ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? அப்பா உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறேன்ப்பா, உங்க சித்தத்துக்குள்ள நான் இருக்கணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்து என் கையை சுத்திகரிங்க, என் இருதயத்தை உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. என் ஆத்துமா பொய்யான காரியத்துல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. விலக்கி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு பொய்யான காரியத்திலையும் நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது. பொய்யான காரியத்துல நான் ஆணையிடக்கூடாது. என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு இந்த 4 பாயிண்ட் நம்ம சொல்லி ஜெபம் பண்ண நாள், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? நம்ம ஏற முடியும். 2வது, யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? நம்ம நிலைத்திருக்க முடியும். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் பெறுவான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 4 பாயிண்ட், 3 விதமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. உங்க பாதபடியிலே எங்களை சாஷ்டாம அர்ப்பணிச்சிருக்கோம்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். நாங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி வாழணும், எந்தெந்த காரியத்திலே எப்படி எப்படி நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லாமே ஒவ்வொரு நாளும் எங்களோட நீங்க பேசுறீங்க. நன்றிப்பா. இந்த நாள் முழுதும் எத்தனையோ சூழ்நிலையில எங்களை பாதுகாத்தீங்கப்பா. நன்றிப்பா. உங்க கிருபை தரீங்க. நன்றிப்பா. கர்த்தருக்கு நாங்க சாட்சியுள்ள பிள்ளைகளா வாழ்ந்தா போதும்ப்பா. மனுஷனை பிரியப்படுத்த வேண்டாம்ப்பா. கர்த்தருக்கு முன்பாக நிலைத்திருக்கிற பாத்திரமா இருக்கணும். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்க கைகளை சுத்திகரிங்கப்பா. எங்க இருதயத்தை உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. பொய்யான மாயைக்கு எங்களோட ஆத்மா விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ, எந்த ஒரு காரியத்திலையும் பொய்யான காரியத்தில் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபை தாங்க, இன்பமான தூக்கம் தாங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க, குறைகள் குற்றங்கள் தான் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. கற்பத்துணியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, அப்புறமா வைத்திரு கூட இருங்க. பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கு, ஏற்ற துணையை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக அப்போ வருகிறோம்ப்பா. காலேஜ் படிக்காங்க, வேற நாட்டுல தங்கி படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, எல்லாரையும் கர்த்தர் நிரப்பி அபிஷேகத்தால் நிரப்பி உங்களுடைய வல்லமையால் நிரப்பி பரிசுத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்க. வாலிப வயசுல உன் சிறு சீரை நினை என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்தினே கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துல பிரிவினை, சந்தேகம், தேவையில்லாத காரியத்துல சண்டைகள், எந்த குடும்பம் கோர்ட்டு கேஸில் போயிட்டுருக்கோ, விக்கிரத்துக்குள்ள, மாந்திரியத்துல, பிள்ளி சுனியத்துல, ஏவில்ல, எந்த குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த கிரியைகள், இந்த செத்த கிரியைகள், அந்த தந்திரமான கிரியைகள், வலு சர்ப்பத்தின் கிரியைகள், மாந்திரிய கிரியைகள், விக்கிரத்தினுடைய கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்பட்ட ராஜா. சுட்டெரிப்பின் அக்னி அனுப்புங்கப்பா. சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி அனுப்புங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அப்பா விசேஷமா சந்திக்கணும். எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். எல்லா குடும்பத்தையும் மீட்டெடுங்க. கண்ணீரோடு விதைக்கிறாங்கப்பா, கெம்பீரத்தோடு அறுக்க கிருபை செய்யுங்க. கடன்ல உபத்திரத்து மத்தியிலே போராடுறாங்க, கர்த்தர் மீட்டெடுங்க. ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த குடும்பத்துல இருக்காங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. எல்லா பலவீனத்திலும் நீக்கி பூரண சுகம் தாங்க. கண்ணீரோடு இருக்காங்க, கர்த்தர் சுகம் தந்து சாட்சி சொல்ல கத்த கிருபை செய்யுங்க. இந்த இரவு நேரத்துல ஜீவனை கர்த்தர் கட்டளையிடுங்க. கர்த்தருடைய கரத்துல அப்படிடும் அப்ரோஜனமான ஊழியக்காரம்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசிடுங்க. வேலைக்கா ஜெபிக்கிறோம். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கணும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே உபத்திரத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இருக்காங்கப்பா, அவங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த பாவத்தை மன்னித்து அவங்க இருக்கிற இடத்துல ஒரு உயர்வை கட்டளையிடுங்க.
ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க, தாய் தகப்பன் இல்லாம இருக்காங்க, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க, கண்ணீரோடு இருக்காங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்திக்கணும், உங்க பிள்ளைகளை சந்திக்கணும். ஐசியூல இருக்காங்க, இன்பெட்ல இருக்காங்க, சில குடும்பத்துல கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்படுறாங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்படுறாங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஜீவனை கட்டளிட்டுங்கப்பா. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்துகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியின் ஜீவபஸ் எழுதப்படணும். தீட்டு, பொய், அருவருப்பு எதுவா இருந்தாலும் அப்பாவோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆட்டுக்குட்டியின் ஜீவபஸ்ல எங்களுடைய பேர் எழுதப்படணும்ப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ ஒவ்வொரு ஆத்துமாவும் கர்த்தர் மீட்டு எடுங்க. இந்த இரவு நேரத்தில் எங்களோட ஆவியும் உடைய கரத்தில் முடியும். கர்த்தர் பிரியம் இல்லாமல் என்னோட வாழ்க்கையில கர்த்தர் விரோதமான என்னென்ன பாவம் இருக்கும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. எங்களுக்காக ஜீவனை தந்தவரையுமே நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறவரை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. என்னோட அக்கிரமத்தை மன்னிக்கிறவரை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனங்களை பண்ணிடும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தராகிய நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தீரோம், எங்களை தாழ்த்தீரோம். கண்ணீரோடு ஒரு குடும்பம் நிக்குப்பா. கர்த்தர் உங்க மகளை பாருங்க, குடும்பத்தை சந்திங்க. தூபஹா தேபி ஜிபி ஹோ பஹா துனஹர்து ரமஹதனே சிபு ஷலஹந்தோ டோரோ ரேது லவாதனே மே சிபு ஷபலஹா துரிபி லபலஹர்து ரீமஹதனமா லஹந்த டலஹரஹு தூர பாலஹர்து ரே பாபா தூரா போ ஷலஹ துரிபி கபது பிகேதுனா. கர்த்தர் உங்கள மகளை சந்திக்கிற கிருபைக்கா நன்றிப்பா. உங்க மகளை துடித கிருபைக்கா நன்றிப்பா. உங்க மகளை மீட்டிட கிருபைக்கா நன்றிப்பா. அந்த குடும்பத்தோட உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றிட கிருபைக்கா நன்றிப்பா. லாது நமால ரது நமால ஷேது இபி லாபா லஹா துரபல. இந்த நாளிலும் குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுத்து ஆசீர்வதி கிருபைக்கா நன்றிப்பா. லாது நிஹஸிபி காபாதுரி கந்துரபல. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா மகா பிரபு வாங்க. எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா மகா பிரபு வாங்க. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. சமாதானத்தின் தேவன் கூட இருங்க. உங்க நாம மையப்படுத்தும் இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மையப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியா கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினந்தோறும் இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதிகாலையில் ஜெபிக்கிறோம். இணைந்திருங்கள். கர்த்தரும் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நமது உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தினமும் ஒரு நிமிடமா எனக்காக ஜெபித்து வருங்கள். தொடர்ந்து இணைந்துங்கள். கர்த்தர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.